யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM அண்ட் NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை நோக்கி லூக்கா 24:46-48 வரையிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை எருசலேம் தொடங்கி உலகமெங்கிலே இருக்கிற ஜனங்களுக்கு இந்த சமாதானத்தின் செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த உயிர் தெழுந்த தேவனை நம்முடைய பாரத நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற பணிகளிலே SMPM சுமார் 70 பேர் கொண்ட ஒரு குழுவாக, எந்த ஒரு சபைக்கு சார்ந்ததுமல்ல, சபையோடு சேர்ந்த நிறுவனம் அல்ல, மாறாக அனைத்து திருச்சபையின் பெரியவர்களோடு சரியான உறவுகள், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு மிஷனரி பணியை குறித்த பாரம், தரிசனம் கொடுத்து இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும், இந்திய கிராமங்கள் வாழ வேண்டும் என்ற உண்மையான பாரத்தோடு கூட உழைத்துக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே 22 மாநிலங்களிலே சுமார் 155 மிஷனரிமார், நேபாள் நாட்டில் 5 குடும்பங்கள் என 165 பேர் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் இருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே 2116 பேருக்கு திருமுழு கொடுத்து, அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் நேபாள் நாட்டில் 10 பேர் திருமுழுக்கு எடுத்து இதுவரையிலேயும் 337 கிராமங்களில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரின் கிருபையினாலே 12 ஆலயங்கள் கட்டி முடித்திருக்கிறோம். நாலமாவடி மோகன் சி லாசரஸ் அண்ணன் மூலமாக ஒரு ஆலயம் ராஜஸ்தானில் ஞானாகாந்தியான்கிற கிராமத்தில் கட்டியிருக்கிறோம். 21ஆம் தேதி அந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை இருக்கிறது. நீங்களும் வாருங்கள் அன்பானவர்களே. அதை தொடர்ந்து 3 ஆலயம் அந்த பகுதியில் பிரதிஷ்டை இருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். உத்தரப்பிரதேசம், நேபாள், பீகார் என்று சொல்லி 3 இடங்களிலே கடந்த வாரத்தில் வேலை ஆரம்பித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் தேர்வீதி என்கிற கிராமத்தில் ஆலய கட்டுமான பணி வேலை ஆரம்பித்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஆலயம் எல்லாம் விசுவாசத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவர் தருவார், எந்தவித தடை இல்லாமல் கட்டி பிரதிஷ்டை செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் நம்பி ஆரம்பிக்கிறோம். ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆலய கட்டுமான பணியில், அருமையானவர்களே, மிஷினரிகளை சப்போர்ட் பண்ணுகிற பணியில், ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிற பணியில் உங்களை உற்சாகத்தோடு ஈடுபடுத்துங்க. அதோடு கூட 210 ஆதிவாசி குழந்தைகள் படிக்கிறார்கள். எல்லா விடுதிகளும் வாடகையிலே இயங்குகிறது. எப்படியாகிலும் ஆண்டவருக்கு மகிமையாக ஒரு விடுதி கட்டி எழுப்புறதுக்கு 15க்கு 10 150 ஸ்கொயர் ஃபீட் 1 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு 30 பேர் எழும்பியாச்சுன்னா 100 குழந்தைகள் படிக்க வைக்கிறதுக்கான ஒரு வளாகம் உருவாக்கப்பட்டு விடும். இடம் ஆயத்தமாக இருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். பணித்தளத்தில் நடக்கிற ஊழியங்களை அறிமுகப்படுத்த ஆத்துமாவை தேடி என்று சொல்லி ஒரு தமிழ் பத்திரிகை வெளியிடுகிறோம். அருமையானவர்களே, ஆண்டோடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறக இந்த பத்திரிகை வெளியிடுகிறோம். இந்த மாத பத்திரிகை நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பாருங்கள் அன்பானவர்களே. அதில் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழவில்லை, கிறிஸ்தவர்கள் பொய் சொல்கிறாங்க, உலகம் முழுவதும் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி லூ வாலஸ் என்ற ஒரு வழக்கறிஞர், ஒரு அட்வொகேட், நிறைய பணங்களை செலவு பண்ணி நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதி கடைசியாக அவர் அடக்கம் பண்ண இடம் எல்லாத்துலேயும் ஆய்வு நடத்தி நிறைய ரிப்போர்ட் எழுதிக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் எழுதி முடித்து வரும்போது எது இல்லைன்னு சொன்னமோ அது உண்மையாக இருக்குதே அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய மனசு உறுத்த ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் ரோமாபுரி ஆட்சி நடந்த இடங்களில் போய் அவர் மரித்ததையும் உயிரோடு எழுந்தே இங்கே குறிப்பேட்டில் பார்க்கிறாரு. எல்லாம் பார்த்த பின்பு அவருக்குள்ளாக இவ்வளவு சரித்திரபூர்வமாக நடந்து உயிரோடு எழுந்த ஆண்டவரை உயிர் தெழவில்லை, கிறிஸ்தவர்கள் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி நினச்சி அவருடைய ஆய்வறிக்கையெல்லாம் வைத்து ஒரு புக்கை வெளியிடுறாது. யார் அந்த கல்லை புரட்டுவது? இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்று ஒரு பாறைக்குள்ளே போட்டு ஒரு பெரிய கல்லை அதில் வச்சு அடைச்சி அப்படியே சங்கிலி போட்டு கட்டி நிறைய வீரர்கள் சுற்றி நிற்கிறாங்க. ஏன்னா அவர் உயிரோடு எழுந்திருக்கும் போதே மறுபடியும் நான் செத்து போன பின்பு எழுந்திருப்பேன்னு சொன்னார். அவன் எழுந்து வந்தான்னா அடித்து உள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்லி படை வீரர்களெல்லாம் நிறுத்தி வைத்து அவ்வளவும் பண்ணியிருந்தார்கள். எல்லாவற்றையும் அறிந்து பார்த்த அந்த லூ வாலஸ் என்பவர் இந்த யார் அந்த கல் புரட்டினது அந்த கல்லுங்கிறத எழுதி கடைசியாக பெண்கர் என்ற ஒரு திரைப்படமும் இதன் போல எடுக்கப்பட்டது. இந்த மாத பத்திரிகையில் இதில் எழுதியிருக்கிறோம். ஆகவே படிங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது சரித்திரபூர்வமானது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல செய்தியை நம்முடைய தேசத்துக்கு நாம் சொல்ல வேண்டும். எங்களுடைய வலைதளங்களை பாருங்கள், யூடியூப்பை பாருங்கள். அருமையானவர்களே, ஆலயம் கட்டுவதற்கு 800 ஸ்கொயர் ஃபீட்டில்
1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 8 லட்ச ரூபா தேவை. 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறதுக்கு 7 லட்ச ரூபா தேவை. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறதுக்கு 5 லட்ச ரூபா தேவை. நீங்கள் ஜெபிங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்டு கச்சா ஆலயம் 3 லட்ச ரூபாய் கட்டுறோம். ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ வீட்டில் செய்யுங்க. அருமையானவர்களை, நாம் கட்டுகிற ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒரு தொழில் பயிற்சி அங்கே வைக்கணும்னு சொல்லி பாரப்படுகிறோம். ஒரு கம்ப்யூட்டர், ஒரு தையல் மிஷின், இதுக்கு 20,000 ரூபா வேணும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையான, இதன் மூலம் ஒரு சின்ன தொழில் கல்வி அங்கே படிச்சுக்கிட்டு அந்த ஆதிவாசிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வருவாயை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே ஜெபித்து உங்களுடைய பங்குகளை செலுத்துங்கள். ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய், ஒரு மிஷினரி குழந்தை படிக்க வைக்கிற 1000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிற 600, முழு தேவை 1200. அருமையானவர்களே, பணித்தளத்தில் இந்த நாட்களில் மிஷினரிகளுக்கும் ஆதிவாசி குழந்தைகளுக்கும் பயிற்சி நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பயிற்சியில் ஒரு 50லேருந்து 100 பேர் 3 நாள் பங்கு பெறுறாங்க. அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, வந்து போகிற ட்ராவல் அந்த நாட்களில் கொடுக்குறோம். ஒரு பயிற்சி நடத்துறதுக்கு 10,000 ரூபாய் தேவை இருக்குது. நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா, அருமையானவர்களே, ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு ஆத்மாவுக்காவது பேப்டிசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் கொடுத்து அனுப்புகிறோம். ஆகவே இந்த விசுவாசிகளுக்கான இந்த பயிற்சி, மிஷினரிகளுக்கான பயிற்சி சிறப்பாக நடைபெற ஜெபித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களோட பொருளாதார தேவைக்காக நாம் தொடர்பு வைக்கவில்லை. ஆண்டுடைய பிள்ளைகளிடத்தில் இதை தெரியப்படுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேசத்தில் நாம் இந்த மிஷினரியை அனுப்புறதுனால என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேபாள் போயிருந்தோம். அங்கே கோகுல்புருங்கிற இடத்துல கமலேஷ், அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. கடைசியாக ஒரு குழந்தை உருவாயிருக்குது. டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த குழந்தைக்கு கண்ணும் இல்லை, காதும் இல்லை, பிறந்தாலும் அப்படியே முடமாக கிடக்கும், இது ஒன்றும் பிரயோஜனம், அதனால் அழிச்சிருங்கன்னு சொல்லி. அப்போ அந்த குடும்பத்தார் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் போய், நாங்கள் இந்த குழந்தைய வாங்கியிருக்கிறோம், அவர் கொடுத்ததை முழுமையமாக தருவார், கண் இல்லாமல் காது இல்லாமல் தரமாட்டாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு போராடி தொடர்ந்து ஜெபம் பண்ணி காத்திருந்தார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த நாளில் டெலிவரி நடந்துச்சு. டெலிவரி கூட உங்களுக்கு சுகமாக இருக்காது, சிசரியன் தான் சொன்னாங்க. ஆனால் அதுவும் நல்ல சுகப்பிரசவத்தின் மூலம் அந்த குடும்பத்தார் குழந்தைய பெற்றெடுத்து நாங்கள் போயிருக்கோம், கையில் கொடுத்தாங்க. குழந்தைக்கு எந்த குறைவும் கிடையாது. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்கள், அந்த குடும்பம் இன்றைக்கு ஆண்டவருக்கு வைராக்கியமான சாட்சியாக நிற்கிறார்கள். அதே போல் இன்னொரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு. அருமையானவர்களே, அவர்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. கடைசியாக ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தை கிட்னி கிடையாது. ஆக இப்படி ஒரு சாபக்கேடான நிலை ஏன் எங்களுக்குன்னு சொல்லி தவிச்சு பல மடாலயங்கள், எங்கெங்கேயோ புண்ணிய ஸ்தலங்களாக தூக்கிட்டு வினோடமாக பண்ணுறாங்க. விடுதலே கிடையாது. அது அவங்களை எதிர் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, உன் குழந்தைக்கும் உன் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை நீக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாபமானார், அதை நீ விசுவாசித்தா போதும், உன் குடும்பத்தில் இருக்கிற சாபம் போயிடும், உன் வீட்டுக்குள்ளே அற்புதம் நடக்கும், நீ பாருன்னு சொல்லி ஒரு சவால் கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்தார் அதை நம்பி விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அங்கிருந்த ஒரு ஜபத்துக்கு போனாங்க. இயேசு அவர்களை தொட்டார். நாங்கள் போயிருக்கோம். அவங்க சொன்னாங்க, ஐயா, குழந்தைக்கு சரியாகவே யூரின் போகாது, கிட்னி வேலை செய்யலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தவிச்சுட்டு இருந்தோம். நீ நல்ல சுகத்தோட குழந்தை இருக்கிறான், இந்த இயேசு உயிரோடு இருக்கிறாருக்கு நாங்கள் ஒரு சாட்சி அப்படின்னாங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை மாற்றம். குஜராத்தில் மைதேவி கிராமத்தில் மகேந்திரன், ஒரு பைத்தியக்காரனுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றுக்குங்க. இப்படி மாற்றம் செய்கிற ஆண்டவர் நம்முடைய நாட்டில் அன்றைக்கு எப்படி கலிலேயா கடற்கரை ஓரங்கள்லாம் சுற்றி திரிந்து அடையாளங்கள், அற்புதங்கள் மூலம் வார்த்தைகளை உறுதிப்படுத்தினாரோ, இன்றைக்கும் நம்ம தேசத்தின் கிராமங்களில் இயேசு வருகிறார். ஆகவே ஆசையாக ஜெபியுங்கள், ஊழியங்களில் ஈடுபடுங்கள். இவங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. இன்னொரு வங்கி எண் சவுத் இந்தியன் பேங்க் 08860 73 000 169. ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. அன்பானவர்களே, NGPM என்ற நம்முடைய அமைப்புக்கு 8G வதிவிலக்கு இருக்கிறது. தேவையுள்ளவர்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் ஒரு புதிய சமுதாயமாக வாழ்வோம் என்கிற பொருளில் உங்களோடு கூட சில நிமிடங்கள் நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இயேசு மார்க் 16வது அதிகாரம் 6வது வசனத்தில் மரியாளை பார்க்கும்போது, மரியாளை நீ பயப்படாது, அவர் பிறக்கும்போதும் தேவதூதன் வந்து பயப்படாதிருங்கள்,
இப்போ உயிரோடு எழுந்த பின்பும் தேவதூதன் சொல்கிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்கள், எனக்கு தெரியும் அவரை தான் தேடுறீங்கன்னு சொல்லி. ஆனால் அவர் இங்கே இல்லை. அவர் ஏற்கனவே சொன்னார், நான் உயிரோடு எழுந்திருப்பேன். அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்திருக்கிறார், வாக்கு மாறாத ஆண்டவர். என் அன்புக்குரியவர்களே, வாங்க வந்து பாருங்க, நீங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு போனீங்கல்ல, அது இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தெல்லாம் காட்டுகிறான். உள்ளே போய் பார்க்கிறார்கள். அந்த சுற்றி இருந்த சீலெல்லாம் அங்கே அப்படியே இருக்குது. தலையில் ஒரு சின்ன டவல் சுற்றி கட்டியிருந்தாங்க, அது அங்கே தனியாக இருக்குது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஒரு 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 யூதன் எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு கட்சிப்பையாக அங்கே விட்டுட்டு போவான். ஆனால் இங்கே தலைப்பையாக விட்டு போயிருக்குன்னு என்ன அர்த்தம்னா, நான் மறுபடியும் சீக்கிரம் வருவேன், என்னை சந்திக்கிறீங்க, நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது போல அந்த வார்த்தை. அதனால்தான் ஆதி கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போது, மாரநாதா, இயேசு வருகிறார், சந்திக்க ஆயத்தமாக இருங்கள் சொல்லி ஒருவரை ஒருவர் வாழ்த்தி பாடுவார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வரப்போகிறார். இது ஒரு மாபெரும் மகிழ்ச்சி, அதே போல் மாபெரும் ஒரு ஆயத்தமாக இருக்கிற ஒரு காரியம். ஜமாக்கா நாட்டில் அந்த பேராயர் ஒரு உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையில் பேசுவதற்காக போயிருந்தார். அந்த ஆலயத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மகள் இருந்தார்கள். அந்த மகளுக்கு உடல் முழுவதும் கேன்சர் கட்டி, அருமையானவர்களே, துர்நாற்றம். அப்படி இருந்தாலும் அந்த மகள் ஆண்டவரை உற்சாகத்தோடு ஆராய்த்து ஒரு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். பேராயர் அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாரு, அம்மா, உங்கள் உடல் இவ்வளவு பலவீனமாக மெலிந்து துர்நாற்றத்தோடு இருக்குது, ஆனால் பரிசுத்தாவியானுடைய பிரசன்னத்தை பார்க்கிறேன், நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதை பார்க்கிறேன், எப்படி இவ்வளோ உற்சாகத்தோடு உங்களை ஆராதிக்க முடிகிறதுன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், என் உடல் மரித்து போகுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் மரித்த உடனே இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு புதிய உடலை தருவார். அந்த உடலிலே இந்த கேன்சர் வியாதிக்கு இடமே கிடையாது, இடமே கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியிலே தான் அந்த தாயார் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 1:18 எழுதியிருக்கு, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலேயும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்களை உடையவனாக இருக்கிறேன் என்று சொன்னவர், மரித்த எனக்கு இனி மரணம் கிடையாது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் இருள் எங்கே என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:57 மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சவால் கொடுக்கிறார். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நீங்கள் கண்ணில் பார்க்குற எல்லாமே அழிஞ்சிருவாங்க. நீங்கள் வாங்கியிருக்கிற காரு, பெரிய பெரிய வீடு, உங்களுடைய சொத்து எல்லாமே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பைபிள் எழுதி. நம்ம தெரியும், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் செத்து போனால் உளுத்து போன பெட்டியில் தான் போடுறாங்க. ஆகவே ஒன்றை கவனித்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் அழியாதது ரெண்டு தான். ஒன்று ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை இருக்குத, இது அழியாதது, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவது நம்முடைய ஆத்துமா. என் அன்பான ஆண்டுடைய பிள்ளையே, அந்த ஐஸ்வர்யமான் மரித்த பின்பு அவன் நரகத்தில் கிடந்து ஒரு சொட்டு தண்ணீருக்காக கதறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம இந்தியர்கள் ஒருத்தர் கூட நரகம் போகக்கூடாதுங்கிறக்காக தான் ஆண்டவர் தோமாவை மிஷினரி அனுப்பி வச்சார். தொடர்ந்து பல மிஷினரி இயக்கங்கள் எழுப்புறாரு. இந்த நாட்டுக்காக உலக மக்களில் பலர் ஜெபம் பண்ணுறாங்க, எங்கள் நாடு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆத்மாவை பரலோகத்தினராக திருப்புகிற பணியில் ஆண்டவர் SMBM இயக்கத்தை வச்சிருக்கிறாரு. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டு உனக்கு என்ன பலன், என்ன லாபம்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. அன்பானவர்களே, இன்றைக்கு மத்தியால வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் கரைபடாதபடி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. அருமையானவர்களே, இந்த ஆத்மாவில் நீங்கள் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் ஒரு உலகம் தரக்கூடாத சமாதானம், ஒரு நிம்மதி உங்களுக்குள்ள குடியிருக்கும். பார்த்துங்க, அதனால தான் ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு மறுபடியும் தாரும், உங்களுடைய உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் சொல்லி சங்கீதக்காரர் ஜெபம் பண்ணுறாரு. அன்புக்குரியவர்களை, நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு இது புரியாது. ஏன்னா நுக்கதேமு நல்லா போதிக்கிறவர், உபவாசம் இருப்பார், எல்லாமே தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னால் அவருக்கு புரியலை அது. ஆனால் சகையு, இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும்னா வாங்க ஆண்டவரே, என் வீட்டில் வந்து தங்குன்னு சொல்லி அவர் அன்போடு கூட கூட்டு போகிறாரு. அன்புக்குரியவர்களை, இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே,
இந்த ரட்சிப்பை பெற்று எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் பரலோகம் போகிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லக்கூடிய நிலையில் நான் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஆகவே இந்த வாழ்க்கையில் ஒரு தெளிவு வேணும். பார்த்துங்க, அன்றைக்கி மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை தேடி கல்லறைக்கு வந்திருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா அங்கே கல்லறை காலியாக இருக்குது, குழம்பி போய் நிற்கிறாங்க. மிகுந்த மனச்சோர்வு வேறு. ஏன்னா அங்கே கல்லறை காலி, அங்கே நிற்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்குறாங்க, என் ஆண்டவரை இங்கே தானே வச்சுருந்தோம், யாரோ திருடிட்டு போயிட்டாங்களே, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கய்யா, நான் அவரை எடுத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லி. அருமையானவர்கள், ஒரு பயங்கர மனச்சோர்வு அந்த அம்மாவுக்கு. உடனே அந்த அம்மாவை, இதுக்கு மேலே இந்த அம்மாவை சோர்ந்து போய் விடக்கூடாது. இயேசு திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மரியாளே. என் அன்புக்குரியவர்களே, இந்த பாசம் நிறைய இந்த வார்த்தை அவளுக்கு உடனே புரிஞ்சுக்கிடுச்சு. ரபி, நீங்கள் போதகர், நீங்கள் இயேசு ரட்சகர். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய குழப்பத்தை, உங்களுடைய மனச்சோர்வை நீக்கி போடுறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து உங்களை தெளிவுபடுத்துறதுக்காக உயிரோடு இழந்தார். ஒரு சிறு பிள்ளைகிட்ட இயேசு எங்கே இருக்கிறான்னு கேட்ட உடனே அவள் சொன்னாலும் வானத்தில் இருக்காருன்னு. உடனே பக்கத்தில் இருந்த ஒரு பிள்ளை அவளை ஒரு தட்டு சொன்னாலாம், இயேசு என் உள்ளத்தில் இருக்கார் அப்படின்னாலாம். உடனே கேட்டவன் கேட்குறாங்க, உனக்கு இது யார் சொன்னதுன்னு சொல்லி. உடனே அவள் சொன்னாலாம், இயேசுவை எடுத்து என் இருதயத்துக்குள்ள வச்சது நான் தான், அவரை தினமும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், அவரை தினமும் அறிந்து ஆராய்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லி தெளிவாக சாட்சி இருந்தாராம். என் அன்புக்குரியவர்களே, இந்த தெளிவு உங்களுக்குள்ளே இருக்காங்கிறத யோசித்து பாருங்க. ஒரு நாள் ஒரு குடிகாரன் ஒரு போதகர்கிட்ட வந்து கேட்குறாரு, ஐயா, நேர்மையான சிந்தனைக்கும் எதுமாறான சிந்தனைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே போதகர் சொன்னாரா, இது ரெண்டும் முக்கியமான கேள்வி, ஆனால் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா நீ முதல்ல உன்னுடைய மதுபானத்தை குடிக்கக்கூடாது, அதை நான் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீ வா, அப்போ தான் நான் உனக்கு சொல்கிறது புரியும் நானா. உடனே குடிகாரன் சொன்னானா, நான் தெளிவாக இருந்தால் உங்ககிட்ட ஏங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்குறேன்னு சொல்லி. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய மூளையை கொண்டு சித்திக்கிறோன்னா அதில் அறிவு வளரும் பார்த்துக்குங்க. ஆனால் மனசில் எந்த ஒரு காரியத்தை ஒரு சிந்திச்சோன்னா அதில் தெளிவு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவோடு நீங்கள் காணப்படுங்க. அருமையானவர்களுடைய குழப்பமான சூழ்நிலையில் பதற்றப்படாதிருங்கள். எனக்காக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோட அவர் என்னை எப்படி நடத்த போகிறாரு, என்னுடைய வாழ்வில் எப்படி தெளிவுபடுத்த போகிறான்னு சொல்லி அமர்ந்திருந்து ஜெபிங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவேன், பூமியில் உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 46 வாசிக்கிறோம். இந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் அளவு கடந்த ஆசீர்வாதத்தை தருவார். சாது சுந்தர் சிங் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத முன்னாடி ஒரே குழப்பம், மனதில் தெளிவு கிடையாது, ஒரு பைத்தியக்காரன் மாதிரி முடங்கி கிடந்தார். சாப்பிடவே மாட்டார், தண்ணி குடிக்க மாட்டார், பல்லளக்க மாட்டார். அவங்க அப்பா என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஒரு நாள் இயேசுவை சந்தித்தார். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி அதிகாலையிலே எழும்பிடுவார், ஜோம் பண்ணுவார், குளிப்பார், நல்லா சாப்பிடுவார். பலருக்கு போய் இயேசு நம்ப சொல்லுவாங்க, அப்பா இவ்வளோ நாளாக முடங்கி கிடந்தவன் இன்னும் கொஞ்ச நாளில் சரியாயிருவான் அப்படின்னு பார்த்தா அவருடைய அந்த இயேசுவை சந்தித்த அன்பு மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகிறது. அவர் கிறிஸ்து நடத்த பெற்ற தெளிவு மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகிறது. அவை நற்செய்திக்கு பிரசங்கியராகி ஒரு இரத்த சாட்சியாக மாறிவிட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் அனுபவிக்கிற நாம் ஒரு தெளிவு பெற்றவர்களாக இருப்போம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவை, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் அவரோடு கூட நாம் நல்ல ஒரு உறவு, நெருங்கிய ரிலேஷன்ஷிப்பில் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், நான் மரம், நீங்கள் கொடி, இந்த மரத்தில் இந்த கொடி இருந்தால் மட்டும்தான் அப்படி பளபளன்னு இருக்கும், அப்போ தான் கனிகள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா என் அன்பானவர்களே, நம்முடைய உறவு இன்னும் ஆளப்பட வேண்டும். இயேசு அன்றைக்கு மரியாளை சந்தித்து சொல்கிறாரு, மரியாளை என்னை தொடாதே, நான் என் பிதாவின் இடத்துக்கு இன்னும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த உயிர் திறந்த செய்தியை சொல்லி எல்லாரையும் கலிலேயாவுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அன்புக்குரியவர்களே பாருங்க, இயேசு அவருடைய உறவை எப்படிப்பட்ட உறவோட நினைக்கிறார் பாருங்க. அடிமை என்றோ இல்லை என்றால் எந்த ஒரு வித்தியாசமான காரியம் செய்யாமல் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள்னு சொல்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து ஜாதி, இனம், எல்லா வேறுபாடுகளிலிருந்தும் வெளியேறிய ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக உறவில் நான் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசு சொன்னார், பயப்படாத சிறு மந்தையே, பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறதற்கு
பிரியமுள்ளவராக இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார். அப்படி இருக்கும்போது ஏன் பயந்து கிடக்கிறோம், ஏன் ஒளிந்து கிடக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நம்முடைய பாரத தேசத்தில் சுவிசேஷம் சொல்வதற்கு இன்றைக்கு சாதகமான நிலை கிடையாது, பயங்கர பாதகமான நிலை. இதெல்லாம் விவரித்து சொல்றதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜனங்களுக்கு தேவை. வேதனையோடு இருக்கிறார்களே, நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களே, சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களே, வெறுப்போடு இருக்கிறார்களே, வாழ்க்கை வெறுத்து போய் மனச்சோர்வோடு நடந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு இயேசு கொடுக்கிற ஆறுதலை யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஆனால் அன்றைக்கு இருந்த யூத மத தலைவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம செய்யத்தகாத வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். பைபிள் எழுதி நம்ம பாவரிக்கு ஜெபத்தில் சொல்லல, ஆண்டவரே செய்ய வேண்டிய வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலையை செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு சுகமே இல்லை, ஆனாலும் ஆண்டவரே நீர் மாறாதவராக இருக்கிறேன்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, அவர் ரட்சகர் உலகு சொல்ல வேண்டியவங்க, அவர் உயிர்த்தெழலையா, அவங்க சீசர்கள் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுங்கன்னு சொல்லி பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க. லஞ்சம் அந்த நாட்களிலேயே கொடுத்து அனுப்புனார்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. அது மாத்திரமல்ல, அவன் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னான். அவருடைய கல்லறைக்கு காவல் போட்டுங்கன்னு சொல்லி ரோம அதிபர்கிட்ட பேசி கல்லறைக்கு பயங்கர காவல் பூட்டெலாம் போட்டாங்களே. உன் பூட்டு நிற்குமா? உன்னுடைய காவல் அங்கே நிற்குமா? இயேசு கிறிஸ்துடைய மகிமைக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையின் போதகர்கள், திருச்சபையின் பெரியவர்களுடைய கடைசி கட்டளையை நிறைவேற்றுவது தான் அவருடைய கடமை. பார்த்துக்குங்க. எதை செய்யாமல் இன்றைக்கி நிறைய தேவையற்ற காரியங்களுக்கு கோடிக்கணக்கான பணங்கள், ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணுங்கன்னா நிறைய போதகர்களுக்கு மனதில் அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவாக தெரியுது. பார்த்துக்குங்க. ஒரு ஆலயம் கட்டணும், நிறைய ஆலயம் கட்டாமல் அங்கங்கே பாதியில் கிடக்கு, அதை கட்டி கொடுங்கன்னு கேட்டால் நிறைய பேருக்கு அது என்னமோ தேவையில்லாத வேலை மாதிரி தெரியுது. அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உலகிற்கு அறிவிக்கிற பணியில் நம்முடைய பங்கு என்னன்னு யோசித்து பாருங்க. அதே இடத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணி அறிந்து கொல்லும்போது அங்கே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் இளங்கினாஸ். அவன் தான் 100க்கு அதிபதி. இருதயமே இல்லாதவன், நிறைய கொலை பண்ணவன். பார்த்துக்குங்க, பயங்கர கொடூரன். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அணுகுமுறை, அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை, அவருக்கு கொடுக்கப்பட்ட டார்ச்சர், அவருக்கு செய்யப்பட்ட துன்புறுத்துதல், இவர் நடுவில் அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவருடைய ஜெபங்கள், ஒவ்வொரு அன்பு நிறைந்த பார்வை அவனை மாற்றிவிட்டது. ஆகவே தான் அவர் உயிரோடு இழந்தார் என்ற செய்தி கேட்ட உடனே இவர் மெய்யாகவே தேவகுமாரன் என்று சொல்லி அறிக்கையிட்டு இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பிலாத்துவின் மனைவி இருந்தாலே, அந்த அம்மா பேர் கிலவுதியால். அந்த அம்மா அந்த பிலாத்துட்ட சொல்லி அனுப்புகிறாங்களா, ஒரு நீதிமான் ஒன்றும் செய்திராதன்னு சொன்னானே, அதனால் இப்போ சிலுவையில் அறையதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க தெரிஞ்ச உடனே, ஐயோ நீதிமான்னு தெரிஞ்சோம், அநியாயமாக கொல்ல ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி வேதனையோடு அரண்மனையில் இங்கேயும் அங்கேயும் தூங்காமல் அந்த நீதிமானுக்கு என்ன நடந்தது என்பதை எப்படியாயிலும் தெரிந்து கொள்ளணும்னு ஆவலோடு இருக்கும்போது, வழக்கமாக அந்த இலாங்கினாஸ் கையில் வாளோட வீர நட போட்டு வர்றவன் அன்றைக்கி தலையை குனிஞ்சிக்கிட்டு சிந்திச்சுட்டே வர்றான். இலாங்கினாஸ், என்ன நடந்துச்சு? தேவகுமாரனுக்கு என்ன நடந்துச்சு? சிலுவையில் அவர் என்ன சொன்னார்? மரித்து போய் விட்டாரா? கேள்வி மேலே கேட்கும்போது அவன் சொன்னாலாம், எல்லாம் நடந்துச்சு, ஆனால் இப்போ அவர் எனக்கு தேவகுமாரன், அவர் எனக்கு இரட்சகர், அவர் நல்லவர், வல்லவருடைய வாயில் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கும் போதே, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே இயேசு உயிரோடு இழந்து விட்டார் என்கிற செய்தி வேகமாக எருசலேம் எங்கிலேயும் பரவ ஆரம்பிக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, புதிய சமுதாயம், புதிய நாடு, புதிய காரியம் உருவாக்குவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒளிச்சு கிடக்கலாம், இல்லை என்றால் தவறான காரியத்தை உலகத்துக்கு சொல்லலாம். இயேசு சொன்னார், நீ பேசலைன்னா இந்த கல் பேசும்னு சொன்னார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் எழும்பி வாருங்க. இந்த நாட்களில் விபிஎஸ் மூலமாக நிறைய குழந்தைகளை கிராமத்தில் சந்திக்கலாம். உங்களுடைய பங்கு என்னன்னு யோசித்து பாருங்கள். ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் விபிஎஸ் நடத்தலாம். பார்த்துக்குங்க. இதன் மூலம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்களுக்கு சொல்லலாம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பங்கு என்னன்னு சொல்லி யோசிப்போம். அவர் மாறாதவர், அவர் மகிமையான ஆண்டவர். ஆகவே கொலோசையர் 2வது அதிகாரம் முதல் 2 வசனத்தில் எழுதியிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளையே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல,
மேலானவைகளை நாடுங்கள், உங்களுடைய கீழான சிந்தனை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைப்பு கொடுக்கிறார். என் அன்பானவர்களே, ஒருவேளை இந்த கீழான கேவலமான சிந்தை மேலும் மேலும் என்னை வந்து கொடுமைப்படுத்தும் சொல்லி கஷ்டப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜெபியுங்கள். ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லுகிறார், பொல்லாத சிந்தனை நம்முடைய இருதயத்துக்குள் வர்றதை யாரும் தடுக்க முடியாது. பறவைகள் நம்ம தலைக்கு மேலே பறந்து போகிறத தடுக்கவே முடியாது. ஆனால் அதே பறவை உங்கள் தலையில் உட்கார்ந்து அதில் கூடு கட்டி அதில் முட்டையிட்டு அப்புறம் அடகாத்து குஞ்சு மெரிக்கிற அளவுக்கு விட்டுறாதீங்க. உங்களெல்லாம் அந்த கூடு கட்டும் போதே முள் வைக்கும்போதே தூக்கி எறிந்து விடுங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய இருதயத்துக்குள்ள பொல்லாத நினைவுகள் பொல்லாத சிந்தைகள் வரும்போது இது இயேசு கிறிஸ்து ஏற்புடையது அல்ல என்று சொல்லி தூக்கி எறிந்து, ஆண்டவரே உம்முடைய சிந்தையினாலே நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இதுதான் கொலோசியரில் பவுல் சொல்லும்போது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் மேலானவைகளையே நாடுங்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மேலானவைகளை நாடினதுனால தான் திருநெல்வேலியில் முதல் திருச்சை உருவாக்கிய குளோரிண்டா பாவத்தை எதிர்த்து சாத்தானின் கிரைகளை எதிர்த்து இன்றைக்கு திருநெல்வேலியில் ஏராளமான திருச்சபைகளை உருவாக்கி விட்டார்கள் தாய் குளோரிண்டா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஐரோப்பா கண்டத்தில் முதல் திருச்சபை உருவாவதற்கு காரணமாக இருந்த லீதியால் ஒரு பெண்மணி தெளிவாக இருந்ததுனால ஏராளமான காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கு ஐரோப்பாவில் பல திருச்சபைகள் வைராக்கியமாக உலகமெங்கிலேயும் மிஷினரி அனுப்புகிற பணியில் ஈடுபட்டார்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, புதிய குடும்பமாக புதிய சமுதாயமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமை பெற்றவர்களாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறவர்களாக நம்முடைய பாரத நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறவர்களாக எழும்புவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏராளமான மனக்குழப்பங்கள், ஒரு தெளிவில்லாத நிலைமை, ஆண்டவரே ஒரே போராட்டம், ஏன் உயிரோடு இருக்கிறேன், நான் எப்போ சாகக்கூடாதுன்னு சொல்லி மரணத்தை விரும்பி ஆண்டவரே தற்கொலை நாடி விரும்புகிற பலர் இன்றைக்கு இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எதை செய்தாலும் வாய்க்கவில்லையே, எதை செய்தாலும் ஒரு சாபமாக இருக்குன்னு சொல்லி மன உளைச்சலோடு இருக்கிற ஒரு சிலர் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டிருக்காங்க. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய இருதயங்களிலே கர்த்தர் இடைபடுவீராக. இன்றைக்கு விதைத்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக. உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துவீராக. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் வாய்க்க செய்வீராக. வாழ்க்கையில் இருக்கிற தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெற்றியாய் மாற்றுவீராக. பெரிய பாறாங்கல் வைத்து அடைச்சி வச்சிருந்தாங்க சுவாமி, ஆனால் அந்த கல் உம்முடைய வல்லமையினால தானாலே உருண்டு ஓடியது போல இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடை கற்களும் இயேசுவின் நாமத்தில் உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை ஒவ்வொரு மேலையும் அமர்ந்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் ஜெபங்களை கேட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் உயிர்த்தெழுந்த வல்லமை நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?